Skyleros in Greek, it means violent. இந்த கிரேக்க மொழியில் இந்த ஸ்கைலோராஸ் வார்த்தைக்கு வந்து வயலண்ட், ரொம்ப அடிதடியான ஒரு அடிதடியை சார்ந்த ஒரு நபர் போல தான் காண்பிக்கிறது. It means intolerable. அது வந்து பொறுமையே இல்லாத ஒரு நபர். It means tough and rough. இது வந்து ரொம்ப டஃப் அண்ட் ரஃப் ஆகவும் இருக்கிற ஒரு நபர் குறிக்கிறது. It means harsh. இது வந்து ரொம்ப கொடுமையாக கடினமாக செயல்படுகிற நபரை குறிக்கிறது. So when the master gave one talent to this guy, எஜமான் வந்து இந்த ஒரு நபருக்கு ஒரு தாளந்தை கொடுக்கும்போது he felt unloved. அவர் வந்து he felt the guy. ஓகே, அந்த பெற்றுக்கொண்ட நபர் வந்து அந்த எஜமானுடைய அன்பை உணரவில்லை. அவருக்கு 5, இவனுக்கு 2, எனக்கு 1. இன்னொரு நபர், to one person the Lord gave 5 talents, to other person the Lord gave 2 talents, but to me he just gave 1 talent. So his view started getting twisted. அவனுடைய கண்ணோட்டம், எஜமான குறித்து அவனுடைய கண்ணோட்டம் மாற ஆரம்பித்தது. The way he sees the master is different. அவன் எஜமான பார்க்குற விதம் வேறு மாதிரி இருக்கிறது. And he's scared of that guy now. இப்போ அந்த எஜமானை பார்க்கும்போது எஜமானது ஒரு பயப்படுகிறான். So risk எடுக்க பயம். So he's afraid to take a risk. ஐயோ, அவர் காசு காணாம போயிடுச்சுனா என்ன வெச்சு கொலை பண்ணிடுவார். What if his money gets lost, he might even kill me. Come on, you tell me, if the guy came and said, master, I really put lot of effort into expanding that 1 rupee to 2 rupees, but it became full loss and failure, I'm so sorry, you think the master would have abused him? யோசித்து பாருங்களேன், அந்த ஒரு தாளந்து பெற்றுக்கொண்ட நபர் வந்து திரும்பி வந்து கணக்கு கொடுக்கும்போது, எஜமானரே நீங்கள் ஒரு தாளந்து கொடுத்தீங்க, அந்த ஒரு தாளந்து பெருகுவதற்கு நான் ரொம்ப பிரயாசப்பட்டேன், கஷ்டப்பட்டு உழைத்தேன், ஆனாலும் நஷ்டமாகிவிட்டது, அதனால் அந்த ஒரு தாளந்து போய்விட்டது, அப்படி ஒரு வேலை சொல்லியிருந்தார், அந்த எஜமான் வந்து கோவப்பட்டிருப்பாரா? ட்ரை பண்ணடா, பரவாயில்ல. ஸோ காட் செல் யூ ட்ரை, இட்ஸ் ஓகே. அந்த மைண்ட் செட் அவருக்கு இல்லை, அந்த மனநிலைமை அவருக்கு, he doesn't have that mindset. இல்ல கண்டிப்பா அவர் திட்டுவார். என்ன அந்த ஒரு தாளந்து பெற்றுக்கொண்ட நபர் வந்து யோசிக்கிறார், நிச்சயமாக நான் இந்த ஒரு தாளந்து நஷ்டமாய் விட தொலைந்து போய்விட்டால் அவர் வந்து என்ன திட்டுவார். he will abuse me, he will scold me, is the own narrative that he started creating and went into fear, so he didn't do anything, and then he's messed up his life. அந்த நபர் வந்து இந்த ஒரு தாளந்துக்கு ரொம்ப பயந்ததுனால, அவர் எதுவும் சேர்ந்தனால, ஒருவேளை அவர் வந்து என்னை கடிந்து கொள்ளுவார், என்னை திட்டுவார், எனக்கு சரியான இல்லை கோவப்படுவார் என்று அந்த ஒரு தாளந்தை வச்சு எதுவுமே செய்யவில்லை. This whole story is not about money. இந்த முழு கதையும் பணத்தை குறித்து இல்லை. This whole story is God saying, if you have a wrong view about me, you will be doing things that destroys you. இந்த கதையுடைய சாராம்சம் என்னவென்றால், ஆண்டவர் வந்து மனிதர் பார்த்து சொல்கிறார், என்னை குறித்து தவறான கண்ணோட்டம் ஒரு வேளை உங்களுக்கு இருக்கும் என்றால் நீங்கள் தவறான வேலைகளையும் தவறான விஷயத்தில் தான் ஈடுபடுவீங்க. This story is not about increase. இந்த கதை வந்து ஏதோ பெருக்கத்தை குறித்த கதை இல்லை. The story is not about stewardship. இந்த கதை வந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கொள்றோம் அது குறித்து இல்லை. This story is about healing the view that we have about God. இந்த கதை வந்து நாம் ஆண்டவரை குறித்து வைத்திருக்கிற கண்ணோட்டத்தை சுகப்படுத்துவதுதான். Today God wants to heal Skyleros. இன்றைக்கு ஆண்டவர் வந்து ஸ்கைலராஸை சுகப்படுத்த விரும்புகிறார். When Skyleros gets healed, ஸ்கைலராஸ் சுகம் அடையும் போது you are free from fear. நீங்க பயத்துல இருந்து விடுதலையா பெற்றுக்கொள்றீங்க. When you are free from fear, நீங்க பயத்துல இருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளும்போது you can throw money like last week. நீங்க வந்து போன வாரம் போல காசை நம்மள விசிறி அடிக்கலாம். You can invest without fear. நீங்க வந்து பயம் இல்லாமல் முதலீடு செய்யலாம். Are you getting what I'm saying? நான் சொல்றது புரியுதுங்களா? Ask and how do you view God? How do you view God? நண்பர் பார்த்து கேளுங்க, நீங்கள் ஆண்டவரை எப்படி பார்க்கறீங்க? Your impression of God will determine what you experience. நீங்கள் அனுபவிக்கிற அனுபவம் வந்து நீங்கள் ஆண்டவரை எந்த கண்ணோட்டத்தோட பார்க்கறீங்களோ அது பொறுத்து தான் இருக்கிறது.